சிஸ்டமேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டமும் மின்னோட்டமும் படத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் தனித்தனியாக பார்த்துட்டோம் சரிங்களா. மின்னோட்டத்தை ரெண்டையும் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்காக பார்க்கலாம். இதை பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியுது. மின்னூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு அணுக்கருக்குள் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்கள் எதிர்மின் துகள்கள்னு படிச்சிருப்போம். ஸோ அதில் ஒன்றுன்னது ஒவ்வொரு மின்னோட்டம். உதாரணத்திற்கு எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர்மின்னூட்டம் கொண்ட துகள், இதுவே புரோட்டான் அப்படிங்கிறது நேர்மின்னூட்டம் கொண்ட துகள், நியூட்ரான் வந்து மின்சுமை அற்ற துகள்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்தது மின்னூட்டத்தினை அளவிடல். இது எப்படி அளவிடலாம், இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம். நம்ம மின்னூட்டத்தின் மதிப்பானது 1.6 × 10⁻⁻19 கூலும்னு சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. இது வந்து ஒரு எலக்ட்ரானுடைய மின்சுமையுடைய மதிப்பு அல்லது புரோட்டானுடைய மின்சுமை மதிப்புக்கு சமமாக இருக்கும்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து எப்படி கணக்கிடலாம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. Q = NE சரிங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை கணக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. பாருங்க, அதுவும் இதே கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளனன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. நமக்கு ஃபார்முலா தெரியுது. Q = NE. இங்கே வந்து பார்த்தோன்னா Q அப்படிங்கிறது வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க ஒரு கூலும். இங்கே n தான் நம்ம கேட்குறாங்க. எத்தனை எலக்ட்ரான்கள்னா n தான் கேட்குறாங்க. nங்கிறது நம்பர் சரிங்களா. ங்கிறது என்னது 1.6 × 10⁻−19. ஸோ இதெல்லாம் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசி ஆன்சர் என்ன வருது? சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கடைசியாக 6.25 × 10⁻−18 எலக்ட்ரான்கள் சரிங்களா. இந்த சம்மை தெளிவாக பார்த்துக்குங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க. முடிஞ்சால் ஆன்சர் கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க சரிங்களா. பட் ஆனால் இங்கே நம்பரை மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். இங்கே வந்து ஒரு கூலும்னு கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் சரிங்களா. ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் கேட்டால் தான் இந்த ஆன்சர் வரும். சப்போஸ் அங்கே இங்கே கூலுமுக்கு பதிலாக 2 கூலுமோ 3 கூலுமோ கொடுத்துட்டா என்ன பண்ணணும், நம்ம அங்கே கூலும் கூட மதிப்பை மாற்றணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல அதனோட மதிப்பை மாற்றிக்கணும் சரிங்களா. அப்போ மாற்றினா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இந்த சம்மை நல்லா பார்த்துக்குங்க. இது மாடல் இருக்க சம்ஸ்லாம் வந்து நீங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம மின்னூட்டத்தை என்ன அழகால் அளப்போம்னு சொல்லி பார்த்துருக்கோம். கூலும் அப்படிங்கிற அழகால் அளப்போம். ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த கூலும் வந்து மைக்ரோ கூலும், நேனோ கூலும், பிக்கா கூலும் சொல்லி மற்ற அளவுகளையும் பயன்படுத்துகிறான்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோனா எவ்வளோ 10⁻⁻6, நேனோனா 10⁻⁻9, பிக்கோனா 10⁻⁻12. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து கூட்டல் பண்பினை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு 2 மின்னூட்டங்களை கொடுத்துட்டு அதனுடைய மொத்த மதிப்பு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு 2 கூலும் 3 கூலும்னு கொடுத்துட்டோம்னா அதனுடைய மொத்த மின்னூட்டம் எவ்வளோ கேட்டால் எவ்வளவு 5 கூலும்னு எழுதலாம் சரிங்களா. இதுவே -2 கூலும் -3 கூலும்னு கொடுத்தா எழுதணும். இங்கே -2ல் 1 3 படிச்சுன்னா எவ்வளோ வரும், 1 கூலும்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி மின்னோட்ட பண்பிற்கு இது உட்படுதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட சம்மில் வந்து 2 மின்னோட்டங்களை கொடுத்துட்டு இதனுடைய தொகுபயன் மின்னோட்டம் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ அது 2 கூட்டி போட்டுருங்க, அதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை நியூட்டனுடைய 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது சரிங்களா. 2 புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விசையானது நியூட்டனுடைய 3வது விதியின் கீழே இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகின்றன. நியூட்டனின் 3ஆம் விதி இந்த ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர் திசையில் ஒரு எதிர்வினை வேண்டும் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மின்னோட்டத்தின் மீது ஏற்படக்கூடிய வினையை ஒரு வினையாகவும் இன்னொரு மின்னோட்டத்தின் ஏற்படக்கூடியது அதனுடைய எதிர்வினையாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது மின் விசை. அதாவது மின் விசை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது என்னது, மின்னூட்டங்களுக்கு இடையில உருவாகக்கூடிய விசை தான் நம்ம மின் விசைன்னு சொல்லுவோம் சரிங்களா. இதை வந்து தொடியில்லா விசைன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின்புலம். மின்புலம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ மின்விசைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மின்விசையை உணரக்கூடிய பகுதி தான் சரிங்களா. ஒரு மின்னூட்டத்தை சுற்றி வந்து மின்விசையை உணரக்கூடிய பகுதியை தான் நம்ம மின்புலம்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுவே வந்து ஓரளவு மின்னூட்டத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஒரு புள்ளியில் ஓரளவு நேர்மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசையை அப்புள்ளியில் மின்புலம் எனப்படும் சரிங்களா. ஒரு புள்ளியில் வந்து அதனுடைய மின்புலம் எவ்வளோன்னு கேட்டோம்னா அந்த புள்ளியில் வைக்கக்கூடிய ஓரளவு நேர்மின்னோட்டத்தால் உணரப்படக்கூடிய விசை தான் என்னது, மின் விசை தான் மின்புலம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது மின்னழுத்தம். மின்னழுத்தங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னது, அதாவது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மின்னோட்டத்தை கொண்டு செய்யப்படும் வேலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மின்னழுத்தம்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது மின்னோட்டம். மின்னோட்டம் நமக்கு தெரியும் என்னது, மின்னூட்டம் பாயக்கூடிய வீதத்தை மின்னோட்டம்னு சொல்லுவோம் சரிங்களா. I = Q/T சொல்லி நம்ம எழுதியிருப்போம். மின்னோட்டத்தின் திசை என்னது, மின்னோட்ட திசை வந்து பார்த்தோம்னா நேர் மின்னோட்டங்கள் பாயும் திசை தான் சொல்லியிருப்போம். இதை மரபு மின்னோட்ட திசைன்னு சொல்லுவோம். அல்லது எலக்ட்ரான் பாயும் திசைக்கு எதிர் திசை தான் மின்னோட்டம் பாயும் திசைன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரிங்களா. அடுத்து மின்னோட்டத்தை அளவிடுதல். எதை வச்சு அளவிடுவோம், இதுவும் பார்த்துருக்கோம்.
இது ஆம்பியர். சரிங்களா, மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னது ஆம்பியர். ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது வந்து ஒரு கூலும் மின்னோட்டத்தை ஒரு வினாடியில் வந்து பார்த்தோம்னா ஒரு கடத்தின் வழியே பாயும் பொழுது அந்த கடத்தியில் ஏற்படக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு தான் என்னது ஒரு ஆம்பியர்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். சரிங்களா, அதனுடைய அலகு ஆம்பியர்னு சொல்லியிருப்போம். ஆம்பியர் எப்படி எழுதலாம்னா கூலும் பை செகண்ட் எழுதலாம். சரிங்களா, கூலும் பை செகண்ட், அதுதான் Q/T. கியூங்கிறது கூலும், டீங்கிறது டைம் செகண்ட். சரிங்களா, அப்போ கூலும் பை செகண்ட் அல்லது கூலும் செகண்ட் இன்வெர்ஸ்னு சொல்லி எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. மின்னோட்டத்தை அளவிட உதவும் கருவி எதுன்னு கேட்டால் அம்மீட்டர். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்தது மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, என்னென்னா ஒரு கூலும் மின்னோட்டத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு மின் சுற்றில் ஒரு முழு சுற்றுக்கு எடுத்துக்கொண்டு திரும்ப அதே பிளேஸுக்கு வரணும். சரிங்களா, அதுக்கு செய்யப்படக்கூடிய வேலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மின்னியக்கு விசைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மின்னூட்டத்தினை ஒரு முழு சுற்றில் கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை தான் நம்ம என்னது மின்னியக்கு விசைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை தான் எப்படி எழுதியிருக்காங்க சமேஷன் ஈக்குவல் டு W/Q. W அப்படிங்கிறது செய்யப்பட்ட வேலை, Q அப்படிங்கிறது அதனுடைய மின்னூட்டம். அது டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது ஓரளவு மின்னூட்டமானது மின் சுற்றை ஒரு முறை சுற்றி வர செய்யப்படும் வேலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அதனுடைய மின்னியக்கு விசைன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது மின்னியக்கு விசையினுடைய அலகு வந்து பார்த்தோம்னா என்னது ஜூல்/கூலும்னு சொல்லி எழுதுவோம். ஏன் வேலைக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜூல்னு தெரியும், மின்னோட்டத்திற்கு கூலும்னு தெரியும். ஸோ அதை தான் ஜூல்/கூலும்னு எழுதுவோம். இதை வேறு மாதிரி எழுதினாலும் வோல்ட்டுன்னு சொல்லியும் எழுதலாம். சரிங்களா, இது என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது வரைக்கும் இது வரையறையாக கொடுத்துருக்காங்க. மின்னாற்றல் மூலம் ஒன்று ஒரு கூலும் மின்னோட்டத்தை மின்சுற்றை சுற்றி அனுப்ப ஒரு ஜூல் வேலையை செய்தால் அதன் மின்னியக்கு விசை 1 வோல்ட் எனலாம். சரிங்களா, ஒன்றும் இல்லை, இந்த செய்யப்பட்ட வேலையை வந்து அவங்க வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க 1 ஜூல்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது கூலும் வந்து அதாவது மின்னோட்டத்தை வந்து 1 கூலும் எடுத்திருக்காங்க. சரிங்களா, 1 ஜூல் வேலையை செய்கிறதுக்கு நம்ம 1 கூலும் மின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டு அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம 1 வோல்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, 1 கூலும் மின்னோட்டத்தை கொண்டு 1 ஜூல் வேலையை செய்தால் அதை வந்து நம்ம அதனுடைய மின்னியக்கு விசைன்னு சொல்லலாம். அடுத்தது மின்னழுத்த வேறுபாடு. இது என்னது அது வந்து பார்த்தோன்னா ஒரு முழு சுற்றுக்கு ஒரு மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை. இது வந்து என்னது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு அது நகர்த்த செய்யப்படும் வேலை அல்லது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா, இன்னும் தெளிவாக சொன்னோம்னா இரு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை நம்ம மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். இதுக்கு என்னது அதே ஃபார்முலா தான். சரிங்களா, W/Q. ஏன் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு அந்த மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்பட்ட வேலைன்னு சொன்னோமா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த வேலைக்கு W, Q வந்து பார்த்தோம்னா அந்த மின்னூட்டம் V = W/Q. இதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம் வோல்ட்டுக்கும் மின்னியக்கு விசைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரே அலகு என்னதுன்னா வோல்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னியக்கு விசைக்கும் ஒரே அலகு தான். அது என்னென்னா வோல்ட். சரிங்களா, இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கிங்க. மின்னழுத்த வேறுபாடுன்னு கேட்டாலும் சரி அல்லது மின்னியக்கு விசைன்னு கேட்டாலும் சரி அதனுடைய அலகு என்ன தான் வரும் நமக்கு வோல்ட்டுன்னு சொல்லி தான் வரும். ஒரு வோல்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் இல்லைன்னா வோல்ட் = ஜூல்/கூலும்னு எழுதலாம். சரிங்களா, ஏன் அது செய்யப்பட்ட வேலை டிவைடட் பை என்னது மின்னூட்டம். அடுத்தது மின்னழுத்த வேறுபாட்டு அளவிட உதவி கருவி இது வோல்ட் மீட்ரு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் என்னது வோல்ட் அளவை எந்த கருவியில் அளவிடனா வோல்ட் மீட்டரால் அளவிடும்னு சொல்லியிருப்போம். அதை விட முக்கியம் என்னது அம்மீட்டரை வந்து பார்த்தோன்னா தொடர் இணைப்பில் இணைச்சிருப்போமா. அதாவது அது மின்னோட்டத்தை வந்து பார்த்தோன்னா அளக்கிறதுக்காக அம்மீட்டரை தொடர் இணைப்பில் இணைச்சிருப்போம். ஆனால் வோல்ட் மீட்டர் எப்படி இணைப்போம் அதனுடைய பக்க இணைப்பில் இணைப்போம். சரிங்களா, வோல்ட் மீட்டர் அதனுடைய பக்க இணைப்பில் இணைக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அதனுடைய மின்னழுத்த வேறுபாடானதை நம்மளால் அளக்க முடியும். அடுத்தது மின்தடையை பற்றி நமக்கு தெரியும். என்னது மின்சாரத்தினை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருளினுடைய பண்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மின்தடைன்னு சொல்லுவோம். நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா மின் விளக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுல எல்லாமே என்ன தான் மின்தடைன்னு சொல்லிட்டு இருப்போம். சரிங்களா, இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க தாமிரம் அலுமினியம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மின்தடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை நற்கடத்திகள்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து என்னது மின்சாரத்தை கடத்தாது, அது மாதிரி அதில் காப்பான்கள் சொல்லி படிச்சிருப்போம். என்னது நிக்ரோம், வெள்ளியம் ஆக்சைடு இதெல்லாம் வந்து என்னது மின்சாரத்தை கடத்தாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம காப்பான்கள்னு சொல்லுவோம். இதே மின்தடையினுடைய அலகு என்ன படிச்சிருக்கோம்
மின்தடையினுடைய எஸ்ஐ அலகு ஓம்னு சொல்லி படித்தோம். சரிங்களா? இதை இங்கே வரையறையாக கொடுத்துருப்பாங்க. அல்லது பாருங்கள் அதை குறியீடு நல்லா பார்த்துங்க. ஓம் வந்து பார்த்தோன்னா இப்படி போடணும். சரிங்களா? இதுதான் மின்தடையினுடைய குறியீடு. அடுத்து அதை வரையறையாக பாருங்கள். ஒரு கடத்தியின் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் அந்த கடத்தியின் மின்தடை 1 ஓம் ஆகும். சரிங்களா? அதுவும் ஒன்றும் இல்லை, R = V/I அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா கடத்தியின் வழியே எவ்வளோ 1 வோல்ட் V வந்து பார்த்தோம் மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது மின்னோட்டத்தை 1 ஆம்பியர்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அது என்னது, 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும்போது கடத்தியின் வழியே வந்து பார்த்தோம்னா 1 ஆம்பியர் மின்சாரம் பாய்ச்சதுன்னா அந்த கடத்தியினுடைய மின்தடை வந்து பார்த்தோம்னா 1 ஓம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓம்க்கான டெஃபினேஷன் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின் சுற்றுப்படத்தை பற்றி நமக்கு தெரியும். என்னது இருக்கும் அதில், இதெல்லாம் திரும்ப நம்ம பார்த்தாச்சு. சாவி இருக்கும், மின்தடை இருக்கும், மின்கலன் இருக்கும், இணைப்பு கம்பி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு எளிய மின் சுற்றில் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லெசனில் பார்த்துட்டோம். சரிங்களா? 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே வந்து அதை தான் பார்த்துட்டோம். அதே மாதிரி மின் சுற்றுடைய வகை என்னது, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, இதெல்லாம் வந்து எப்படிலாம் இணைப்புன்னு சொல்லி தெளிவாகவே பார்த்துருக்கோம். அடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுகளையும் பார்த்துருக்கோம். என்னது, மின்னோட்டத்தினுடைய விளைவுகள், வெப்ப விளைவு, வேதி விளைவு, இன்னொன்று என்ன பார்த்தோம், காந்த விளைவுன்னு சொல்லி 3மே பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி திரும்ப ஒரு கிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்ப விளைவு வந்து என்னது, மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டால் அது வந்து மின்னாற்றலினுடைய வெப்ப விளைவுன்னு சொல்லி படித்தோம். இதை வந்து ஜூல் வெப்ப விளைவுன்னு சொல்லியும் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான், இதில் பெருசாக இருக்காது. அடுத்து வேதி விளைவு என்னது, ஒரு மின்பகு திரவம், அதாவது வேதி வினை நிகழ்பற்றால். சரிங்களா? மின்னாற்றலின் உதவியால் வந்து பார்த்தோன்னா மின்னாற்றலானது வேதி ஆற்றலாக மாற்றப்பட்டால் அது மின்னாற்றலினுடைய வேதி விளைவுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு என்னென்ன தேவை, நேர்மின்வாய், எதிர்மின்வாய், மின்பகுதி, இதெல்லாம் வந்து அதுக்கு தேவைன்னு சொல்லி எல்லாமே படிச்சிருப்போம் நம்ம முன்னாடியே. அடுத்து உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க பாருங்கள். மனித உடலில் மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. சரிங்களா? அதாவது மனித உடலில் மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. அதான் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரமானது குறைந்த அளவு தான் உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நரம்பு இணைப்பு செய்கை என்பர். சரிங்களா? அதை நரம்பு இணைப்பு செய்கைன்னு சொல்கிறாங்க. இத்தகைய செய்கைகள் மின்வேதிய செயல்களால் உருவாகின்றன. மூளையிலிருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. அதாவது மூளை வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டளை எடுத்துன்னா அது வந்து மற்ற உறுப்புகள் செய்கிறதுக்கு எது மூலமாக போகணுமா, இந்த நரம்பியல் செய்கை மூலமாக தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது சும்மா பார்த்துங்க, இதில் தான் கேட்க மாட்டாங்க. அடுத்தது மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது, அதாவது மின்னாற்றலானது காந்த ஆற்றலாக மாற்றப்படும், அதாவது காந்தப்புலத்தை உருவாக்கும். ஸோ அப்படி உருவாக்கணும், அது பேர் என்னது, மின்னாற்றினுடைய காந்த விளைவுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை கண்டுபிடிச்சவர் யார், ஒயர்ஸ்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வலதுகை கட்டவிரல் உதவின்னு சொல்லியிருப்பார். இதை நம்ம அடுத்த பாடத்தில் இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து அங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது மின்னோட்டத்தினுடைய வகைகள். இது வந்து நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம்னு சொல்லி 2 இருக்கும். நேர்திசை மின்னோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா திசையானது மாறாது, எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுவே மாறுதிசை மின்னோட்டம்ங்கிறது இது அப்பப்போ வந்து பார்த்தோம்னா இதனோட திசையை வந்து பார்த்தோன்னா மாற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள், திசையானது மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேர்திசை மின்னோட்டங்களை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், ஃபோன்லலாம் வந்து பார்த்தோன்னா பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நேர்திசை மின்னோட்டங்களுக்கான மூலங்களுக்கான எடுத்துக்காட்டு. மாறுதிசை மின்னோட்டங்கள்லாம் எங்கே இருக்கும், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே என்னது, கரண்ட்டில் வந்து மாறுதிசை மின்னோட்டம் தான் சொல்லுவோம். அடுத்தது நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டத்திற்குடைய நன்மைகள் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 நன்மைகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய நன்மைகளை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மாறுதிசை மின்னோட்டங்களை வந்து பார்த்தோன்னா ரொம்ப தூரத்துக்கு அனுப்பும்போது அதை வந்து மின்மாற்றிகளை கொண்டு அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஆற்றல் இழப்பு கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப தூரத்துக்கு வந்து மாறுதிசை மின்னோட்டத்தை அனுப்ப முடியும். ஆனால் அந்த நேர்திசை மின்னோட்டத்தை அந்த மாதிரி அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் மாறுதிசை மின்னோட்டத்தை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து என்னது, நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும். ஆனால் நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுறது போது வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். சரிங்களா? நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குவதை விட மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்குதல் எளிது. சரிங்களா? ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா திசையை வந்து பார்த்தோன்னா மாற்றாமல் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்கணும். ஆனால் இது எப்படி போனாலும் வந்து பார்த்தோன்னா அந்த கரண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது
மின்காந்த தூண்டலை வந்து பார்த்தோன்னா நம்மளால் என்னது மாறுதிசை மின்னோட்டத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும், நேர்திசை மின்னோட்டத்தில் நம்மளால் உருவாக்க முடியாது. சரிங்களா, இதில் வந்து ஒரு 3 பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மறுபடியும் பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப தூரத்துக்கு அனுப்ப முடியும். சரிங்களா, மாறுதிசை மின்னோட்டத்தை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா கரண்ட்டு அது எவ்வளோ தூரத்துலேருந்து வருது. ஸோ அதனால் ரொம்ப இழப்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தூரத்துக்கு அனுப்ப முடியும், ஆற்றல் இழப்பை குறைச்சி. ஏன்னா அது மின்மாற்றி யூஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஆற்றல் இழப்பு ஏற்படும், ஆனால் பெரித அளவில் ஏற்படாது. ஏன்னா அதனுடைய மின்னழுத்தத்தை அதிகப்படுத்தி அனுப்புவாங்க. ஸோ அதனால் ஆற்றல் இழப்பானது குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு பயன்பாடு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இரண்டாவது பயன்பாடு என்னென்னா, இதை வந்து பார்த்தோம்னா ஈஸியாக நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும். சரிங்களா, மாறுதிசை மின்னோட்டத்தை மாற்றுறத விட வந்து இதை ஈஸியாக வந்து பார்த்தோம்னா நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும் மாறுதிசை மின்னோட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குறதை விட இதை உருவாக்குறது ரொம்ப எளிதான விஷயம். சரிங்களா, இது வந்து இரண்டாவது பயன்பாடு. அடுத்த மூன்றாவது பயன்பாடு என்ன சொல்லியிருக்காங்க, இது மின்காந்த தூண்டலை வந்து பார்த்தோன்னா மாறுதிசை மின்னோட்டத்தை வச்சு மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது 3 பயன்பாடுகளும் மாறுதிசை மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்த நேர்திசை மின்னோட்டத்தினுடைய பயன்பாடு என்னென்னு பார்த்தோம்னா மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்கல், மின்னச்சு வர்த்தல். இதெல்லாம் வந்து என்னது நேர்திசை மின்னோட்டத்தினுடைய நன்மைகள். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே 220 50 ஹெர்ட்ஸ். சரிங்களா, இது தெளிவாக பார்த்துங்க, இதை கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இதோடைய வோல்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 220 வோல்ட்டு. அதே மாதிரி அதனுடைய அதிர்வெண் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50 ஹெர்ட்ஸ். சரிங்களா, ஒன்று பார்த்தோம் என்னது ஈல்கு அதாவது விலாங்கு மீன் சொல்லி ஈல்னு ஒரு மீன் பார்த்தோம். அது வந்து எவ்வளோ இந்த 650 வாட்ஸ் வரைக்கும். சரிங்களா, அது வந்து வாட்ஸ் யூனிட்னு கூட சொல்லுவோம். சரிங்களா, வாட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அது வெளியிடுன்னு பார்த்தோம். இங்கே நம்ம வீட்டில் வந்து வெறும் எவ்வளோ சொல்கிறோம் 220 வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டையும் 50 அதிர்வெண்ணையும் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே அமெரிக்காவில் வந்து பார்த்தோம்னா 110 வோல்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நம்ம நாட்டில் எவ்வளவு, அமெரிக்காவில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதான் அமெரிக்காவில் அப்படியே நம்மளோட மின்னழுத்த வேறுபாட்டில் அப்படியே பாதி. சரிங்களா, அதில் நம்மளோட அதிர்வெண்ணில் ஒரு 10 கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது மின்சாரத்தால் விளையும் ஆபத்துகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும். இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், சும்மா இதுக்கு ஒரு தடவை படித்து வச்சுக்கிங்க. அடுத்து அதுக்கு கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம். சரிங்களா, அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நீர் எதுவுமே ரத்தம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம உடம்பு எவ்வளோ 1,00,000 ஓமாக இருக்குமா. அதாவது நம்ம மேலே வந்து மின்சாரமே பாயாது. சரிங்களா, உலர்ந்த நிலையில் நம்ம உடம்புல மின்சாரமே பாயாது. ஆனால் நம்ம உடம்புல தண்ணி இருக்கிறதுனால மின்தடையின் மதிப்பு எவ்வளோ இது சில 100 ஓமாக குறைந்து விடுகிறது. சரிங்களா, 1,00,000 ஓம்லேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த சில 100 ஓமாக குறைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இயல்பிலேயே நம்ம உடம்பு என்ன பண்ணுது மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு நற்கடத்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம மின்சாரத்தை யூஸ் பண்ணும்போது என்னது கவனமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட வந்து பார்த்தோன்னா இந்த படம் முடிஞ்சுது. சரிங்களா, இங்கே ஏற்கனவே பார்த்தா தான் திரும்ப பார்த்தோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை புதுசாக பார்த்தோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. சரிங்க, மீண்டும் நம்ம அடுத்த படத்தில் சந்திக்கலாம்.